शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्। எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் தர்மத்தை காப்பதற்காக அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல சொல்றார். இப்போ நம்மளோட பாரத தேசத்துல சனாதன தர்மம் சாஸ்வதமா நித்தியமா இருக்கு அப்படின்னா அதுக்கு இதிகாசங்களும் புராணங்களும் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. இப்ப இதிகாசங்கள்ல முக்கியமா ராமாயணமும் புராணத்துல ஸ்ரீமத் பாகவத நிறைய வீடுகள்ல இன்னைக்கும் நித்திய பாராயண கிரந்தமா இருந்துட்டு வருது. இப்ப இந்த பாராயணம் பண்றதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, இந்த பாராயணத்தினால பக்தி வளர்றதுனால அந்த பகவான் கிட்டயே நம்ம சரணடைஞ்சு நம்ம மிச்ச விஷயத்திலேருந்து வைராகியம் பாவம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த பாகவதத்தோட கருத்தை பகவான் மகாவிஷ்ணுவே தன்னோட புத்திரனா பிரம்மாவுக்கு சதுஸ்லோகி அப்படின்னு 4 ஸ்லோகத்துல சொல்றதா பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயத்துல வருது. 4 ஸ்லோகங்கள் இருக்கு. 32, 33, 34, 35 4 ஸ்லோகம். 36வது அதோட பலத்தையும் நமக்கு சொல்லியிருக்கு. இதுல பார்த்தோம்னா முதல் ஸ்லோகம் 32வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 ஸ்லோகத்தோட வியாக்கியானத்தையும் சாஸ்திர ரத்னாகர பிரம்மஸ்ரீ தேத்தியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவர்கள் ரொம்ப விரிவா அழகா எழுதியிருக்கார். இதுல முதல் ஸ்லோகம் என்னன்னா, அஹமேவாசமேவாக்ரே நான்யத் யத் சதசத்பரம் பஷ்சாதஹம் யதேதச்ச யோ வசிஷ்யேத சோஸ்ம்யஹம். அஹமேவ ஆசம் ஏவ அக்ரே நான்யத் யத் சத் அசத் பரம் பஷ்சாத் அஹம் யத் ஏதத் ச யஹ அவசிஷ்யேத சஹ அஸ்மி அஹம் அப்படின்னு இதுல வருது. இது யாரு சொல்றா அப்படின்னா, பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல சயனம் பண்ணிட்டு இருக்கிற பகவான் மகாவிஷ்ணு அவர் தன்னோட தொப்புள்ளேந்து வந்து தன்னோட புத்திரனான பிரம்மாவுக்கு இந்த உபதேசத்தை செய்யறதா பாகவதத்துல சொல்லியிருக்கு. இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா ஏவ அப்படிங்கிற பதம் நிறைய இடத்துல வந்திருக்கு. இந்த ஏவகாரமானது சம்ஸ்கிருதத்துல அது மட்டுமே அப்படிங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுத்துறது. இப்போ ஒரு சாதாரண ஒரு வாக்கியம் எடுத்தோம்னா, சீதா பழம் காததி, சீதை பழம் சாப்பிடுகிறாள். அதுல இந்த ஏவ பதம் போட்டா சீதா ஏவ பழம் காததி அப்படின்னா சீதை மட்டுமே பழம் சாப்பிடுகிறாள் அப்படின்னு அர்த்தமாகுது. சீதா பழமேவ காததி அப்படின்னு சொன்னா சீதா பழம் மட்டுமே சாப்பிடுகிறாள் அப்படின்னு ஆகுது. சீதா பழம் காததியேவ, சீதா பழம் சாப்பிடுறது மட்டும்தான் செய்யறா, அங்க பார்க்கல இங்க பார்க்கல எழுதல அப்படிங்கிற மாதிரி இந்த ஏவகாரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அதை எங்க உபயோகப்படுத்துறோமோ அத மாதிரி. இத விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கூட பார்த்தா நம்மளோட அந்த யுதிஷ்டிரர் கேட்பார் பூர்வ பாகத்துல பீஷ்மர் கிட்ட, யார் எல்லார விட முக்கியமான தெய்வம், நம்ம யார் நமக்கு எல்லாரும் கிம்வாபேகம் பராயணம் ஸ்துவந்தகம் கமர்ச்சந்தகா பிராப்னயுர் மானவா சுபம் அப்படின்னு கேட்கிறார் யுதிஷ்டிரர். அதுக்கு பீஷ்மர் பதில் சொல்றார், தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்தியா புருஷம் அவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யஞ்ச யஜமானஸ் தமேவச்ச அப்படின்னு 2 ஏவகாரம் போடுறார். அதுல தம் ஏவச்ச அர்ச்சயன் நித்தியம், அவரைத்தான் அர்ச்சனை பண்ணணும், அவரேதான் நமக்கு எஜமானராகவும் இருக்கார் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன பிரத்யேகமா வருதுன்னா, தியாயன்னு ஸ்துவன்னு நமஸ்யஞ்ச அப்படின்னா மனசா தியானம் பண்ணணும், வாச்சா அவரையே நம்ம ஸ்தோத்திரங்கள் சொல்லணும், கர்மனா நமஸ்காரம் பூஜைகள் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வருது. இப்ப முதல் ஸ்லோகம் 32வது ஸ்லோகம் பார்த்தோமே, இதுல 5 பாகமா நம்ம பிரிக்க முடியாது. அக்ரே அகமேவ ஆசம். 2வது பார்த்தோம்னா ஆசமேவ அந்யத்து எத்து ந. 3வது பார்த்தா பஷ்சாத்து அகமேவ அஸ்மி. 4வது பாகமா வருது எத்து ஏதத்து தச்ச அகமேவ அஸ்மி.
அஞ்சாவது பாகம் யஹ அவசிஷ்யேத சஹ அபி அகமேவ அஸ்மி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பிரிக்க முடியாது. முதல்ல அக்ரே அகமேவ ஆசம், ஜெகத் உற்பத்திக்கு முன்னாடி நான் மாத்திரமே இருந்தேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றார். ரெண்டாவது ஆசமேவ இருந்தேன் தான், அந்நத்து எத்துன நான் இருந்தேன், இருக்க மட்டுமே செய்தேன், வேற எந்த காரியத்தையும் செய்யவில்லை அப்படின்னு இருக்கு. மூணாவது பశ్చాத்து அகமேவ அஸ்மி, லோக சிருஷ்டிக்கு பின்னாடியும் நானே தான் இருந்து வருகிறேன். எத்து ஏதத்து தச்ச அகமேவ அஸ்மி, ஏதத்து இந்த உலகமாக எது தென்படுகிறதோ அதுவும் நானாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற. யஹ அவசிஷ்யேத சஹ அபி அகமேவ அஸ்மி, இந்த ஜெகத் பிரளயத்துக்கு அப்புறமா எது மீதமா இருக்கோ அதுவும் நானாகத்தான் இருக்கேன் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகம் 32வது ஸ்லோகம் வருது. இந்த முதல் ஸ்லோகமே அப்ப நமக்கு பகவானோட ஸ்வரூப லட்சணத்தை சொல்லிடுறது. எது காரியமா நமக்கு தெரியறதோ அது ஒரு கர்த்தாவாலதான் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த எது காரியமோ அது இந்த காரணம் இந்த காரியத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். எப்படி நம்ம இப்ப பாக்குற அகலோ மடக்கோ வந்தது அப்படின்னா மண்ணுங்கிற காரணம் அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். நம்ம பாக்குற வளையல் தோடு சங்கிலி அதெல்லாம் தங்கம்ங்கிற ஒரு காரணம் இருக்கிறதுனாலதான் இப்ப காரியமா நம்மளால பார்க்க முடியுது. அது போல இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணின மகாபுருஷனான பகவான் ஜெகத் உற்பத்திக்கு முன்காலத்திலேயே நித்தியமா இருக்கார் அப்படிங்கிறது தெளிவா நமக்கு தெரிகிறது. இந்த பரம புருஷனான ஸ்ரீஹரிய பத்தி தான் ஸ்ரீமத் பாகவதத்துல விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. அதுல தசமஸ்கந்தத்துல 10வது ஸ்கந்தத்துல ஸ்ரீகிருஷ்ணரோட லீலைகளை நம்ம பார்த்துன்னு வரோம். முதல்ல ஸ்ரீகிருஷ்ணனோட ஜனன லீலையை பார்த்தோம். பகவான் எப்படி அவதரிக்கிறார் அப்படிங்கறத ஒரு அற்புதமான ஸ்லோகத்துல பார்த்தோம். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம். அந்த அற்புதமான அந்த பாலகன் தாமரை கண்களோட 4 கைகளோட அதுல சங்கு கதைங்கிற எல்லா ஆயுதங்களோட ஸ்ரீவத்சம்ங்கிற மருவோடையும் தன்னோட கழுத்துல கௌஸ்துபமணிய தரிச்சுண்டு மஞ்சள் பட்டாடைய உடுத்திண்டு இந்த சாந்திர பயோத சௌபகம் கனத்த இந்த நீருண்ட மேகத்தோட வர்ணத்துல இருந்துட்டு பகவான் அவதரிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். யாருக்கு அவதரிக்கிறார்னு பார்த்தோம்னா தேவகிக்கும் வசுதேவருக்கும் அவதரிக்கிறார். ஆனா அங்க கம்சனோட கொடுமைனால அந்த குழந்தைய நந்த கோபர்கிட்டயும் யசோதா கிட்டையும் கொண்டு போய் கோகுலத்துல விட்டுடுறான். ஆனாலும் கம்சன் அடங்காம இங்கேருந்து அசுரர்கள் எல்லாம் அனுப்புறான். பூத்தனா, சகடாசுரன், திருணாவர்த்தன், பகாசுரன், வத்சாசுரன் எல்லாரும் பகவானை ஹிம்சை பண்ணறதுக்காக போராளே தவிர விட்டில் எப்படி ஒரு அக்னியில போய் விழுறதோ அந்த மாதிரி இந்த அசுரார்களும் அங்க போய் விழுந்து மோட்சம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகிறது இல்ல. இப்போ இந்த நந்தருக்கு ஆனாலும் மனசுல ஒரு கிளேஷம், என்னடா இந்த குழந்தைக்கு இவ்வளவு ஏதோ ஒரு தொல்லை வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா கோகுலத்துல இருந்து பிருந்தாவனத்துக்கு போயிடுறா அப்படின்னு பார்த்தோம். அங்க ரொம்ப சந்தோஷமாவும் மன நிறைவோடையும் குழந்தையோட இந்த கௌமார பருவம் முடியறது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகாசுர வதம் பத்தி பாக்குறோம். அகம் அப்படின்னா பாபம்னு அர்த்தம். பாபமே உருவாய் இருக்கிற இந்த அகாசுரனோட வதம். நமக்கு பகவத்கீதையில கூட பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் அனக அப்படின்னு கூப்பிடுவார், பாபமற்றவனே அப்படின்னு கூப்பிடுறத பார்த்திருக்கோம். இது ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல 12வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறது. ஸ்ரீ சுகர் பரீட்சித் ராஜாக்கு இந்த பகவானோட குணங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கார். ஒரு சமயம் பகவானுக்கு ரொம்ப ஆசை வருது, வனபோஜனம் செய்யணும் அப்படின்னு தன்னோட நண்பர்களை எல்லாம் கூட்டிட்டு நம்ம எல்லாரும் வனத்துக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு செய்யறான். சரி, நண்பர்களும் சேர்ந்துக்கிறா. தங்களோட கன்றுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு 10-20 நண்பர்களா இல்லை, ஆயிரக்கணக்கான நண்பர்கள், ஆயிரக்கணக்கான கன்றுகள் பசுகளோட சேர்ந்து போறான். எல்லாம் குழந்தைகள், அதனால கையில குழல் பெரம்பு விளையாடுற சாதனங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாலும். எல்லாம் அவ்வளவு பேர் போகும்போது அங்க அப்படியே புழுதி பறக்கிறதாம். இந்த பகவான் போகும்போது இந்த புழுதியை பத்தி நம்ம பார்த்தோம்னா நிறைய இடத்துல அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சௌந்தர்ய லஹரியில கூட ஆதிசங்கர பகவத் பாதாள் சொல்வார், தனியாம் சம்பாம்சும் தவ சரண பங்கே ருஹபவம் அப்படின்னு. அந்த பாத துளிக்கு அவ்வளவு மகிமை. அதனால்தானே நம்ம கோவிலுக்கு போனா கூட சரண தர்சனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இத நாராயணியத்துல 51வது தசகத்துல சொல்றார் பட்டத்திரி, வினியர்த்தஸ்தவ சரணாம்புஜத்வயாத்
उदञ्चितं त्रिभुवन पावनं रजः महर्षयः पुलकधरैः कलेवरैः उदूहिरे धृतभवदीक्षणोत्सवाः சரணாம்புஜத்வயாத். 2 கால்கள்லேந்தும் உயர கிளம்புறதா ரஜஹா, தூசி. அவ எல்லாரும் போகும்போது தூசி உயர கிளம்புற தூசி திரிபுவன பாவனம், இந்த 3 லோகத்தையும் பாவனமாக்குறது, புண்ணியப்படுத்துற அந்த தூசிய மகர்ஷயா, அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் கலேவரைகி புலகதரைகி, அவ உடம்புலாம் புலகாங்கிதமா இருக்கு, ஒரே மெய்சிலிருக்க என்ன பண்றாலும் அதை எடுத்து தரிச்சுக்கிறாளாம் தன்னோட உடம்புல. பகவானோட தரிசனம் எப்படி இருக்குன்னா உற்சவா, ஏதோ ஒரு பெரிய உற்சவம் மாதிரி நிகழறது அப்படின்னு நாராயணியத்துல சொல்ற. பாகவதத்துல இதே அந்த பாம்சுவோட இது எப்படி சொல்லியிருக்குன்னா, யத்பாத பாம்சுர் பகு ஜன்ம கிருச்ரதஹ திருதாத்மபிர் யோகிபிரப்யலப்யஹ சயேவ யத்ரிக் விஷய ஸ்வயம் ஸ்திதஹ கிம் வர்ண்யதே திஷ்டமத்தோ வ்ரஜௌகசாம். கிந்திஷ்டமதோ விரஜௌகசாம், என்னதான் புண்ணியம் பண்ணினார்களோ இந்த கோபாலர்கள் அப்படின்னு கேக்குறாரு. ஏன் எத்பாத பாம்சுர் பகுஜன்ம கிருச்ரதா, பகுஜன்ம கிருச்ரதா, ரொம்ப அநேக ஜென்ம புண்ணியத்தினாலும் யாகாதிகள் செய்திருந்தாலும் திருதாத்மபிகி யோகிபிகி, மனசை அடக்கின யோகிகளால கூட அலபியா, அடைய முடியாத சகையேவ எது திருக்கு விஷயா, திருக்கா இருக்கிறது, காணப்படுறது, கண்ணுக்கு முன்னாடி காணறா மாதிரி இந்த பகவானையே சுரூபமா பார்க்க முடியற அளவுக்கு இந்த கோபர்கள் அப்படி என்னதான் புண்ணியம் பண்ணினார்களோ ஆஹா அப்படின்னு பாகவதத்துல சொல்லியிருக்கு. இந்த பகவான் குழந்தைகளோட போகும்போது அவரும் குழந்தைகளோட குழந்தையா போறதுனால எல்லாரும் சந்தோஷமா விளையாடிட்டு போறாளாம். என்னெல்லாம் விளையாட்டு விளையாடுறாங்கிறத ரொம்ப ரசனையா சொல்லியிருக்காரு. இப்ப கூட குழந்தைகள்லாம் அந்த விளையாட்டை விளையாடுறத நம்ம பாக்குறோம். எப்படின்னா ஒருத்தரோட எல்லாரும் உரி எடுத்துட்டு போறாளாம், ஒரு குழந்தையோட உரி எடுத்து இன்னொரு குழந்தை மறைச்சு வச்சுக்கிறதான். அந்த சொந்தக்காரன் கேக்குறானா என் உரி எங்க அப்படின்னு, இதை இன்னொருத்தன் கிட்ட கொடுத்து விளையாடுறதுதான். அப்புறம் திருப்பி இவங்கிட்டயே கொடுத்துடுறது, அந்த மாதிரி விளையாடுறது. அப்புறமா குழலை ஊதிண்டே போறது, குயில் ஒண்ணு பாடித்துனா கூடவே சேர்ந்து பாடுறது, தேன் வண்டு மாதிரி ரீங்காரம் பண்றது, ஆகாசத்துல பறக்கிற பறவையோட நிழலை தொடர்ந்து ஓடுறது, அன்னப்பறவை நடந்ததுன்னா அதை இவங்களும் அது மாதிரி நடந்து பழகிறது, கொக்கு மாதிரி கண்ணை மூடி அசையாம நிக்கிறது, மயில் ஆடித்துனா இவங்களும் கூட சேர்ந்து ஆடுறது, குரங்கு அங்க நிறைய குரங்கு ஓடும், அந்த குரங்கோட வாழை பிடிச்சிட்டு இவர்களும் மரத்துக்கு மேல ஏற முயற்சி பண்றது, சிலர் குரங்கு மாதிரி ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்து தாவறாங்களாம். அப்புறம் அருவி பெஞ்சதுன்னா அதுல அருவியில போய் குளிக்கிறது, நீந்தறது, தன்னோட நிழலை பாக்குறதுன்னு இப்படி எல்லா விளையாட்டுகளையும் செஞ்சுட்டே சந்தோஷமா போயிட்டு இருக்கா வனபோஜனத்துக்காக கிருஷ்ணரோட சேர்ந்து. எல்லாருக்கும் கிருஷ்ணர் கூட போனோம்னு நான் முந்தி நீ முந்தின்னு கிருஷ்ணரை தொட்டுண்டு போகிறதுக்கு ஆசையா எல்லா குழந்தைகளும் வருதான். அப்போ அகன் அப்படின்னு ஒரு கொடிய அசுரன் பாக்குறான் இந்த பலராமனுடைய கிருஷ்ணருடைய விளையாட்டுகளை பார்த்து அவனுக்கு சகிக்கவே இல்லையா. ஏன்னா கம்சனால இவன் ஏவப்பட்டிருக்கான், இவனோட சகோதரர்களா பூத்தனாவும் பகாசுரனும் இருந்திருக்கான், தன்னோட 2 கூட பிறந்தவாளையும் கொலை பண்ணினது இவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ ஆத்திரமா இந்த 2 சகோதரர்களையும் நான் இன்னைக்கே அழிச்சு விடுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்திருக்கான். அதனால அவன் என்ன பண்றான், பெரிய ஒரு யோஜனை நீளமுள்ள ஒரு பெரிய மலை மாதிரி பெருசா ஒரு உருவம் எடுத்துட்டான். பெரிய குகை மாதிரி தன்னோட வாயை திறந்துட்டு ஒரு மலைப்பாம்பு மாதிரி உருவம் எடுத்துட்டு வேஷம் போட்டுட்டு அந்த ராமகிருஷ்ணர் எந்த பகுதியில வராளோ அந்த வழியில போய் படுத்துக்கிறான். தன் வாயை புலந்துட்டு படுத்துக்கிறான். அவன் வாயை புலந்தது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, தராதரோஷ்டோ ஜலதோத்தரோஷ்டோ தர்யானநாந்தோ கிரிஷ்ருங்கதம்ஸ்ரஹா துவாந்தாந்தராஸ்யோ விததாத்வஜிஹ்வஹா பருஷாநிலஸ்வாசவதேவ ஷோஷ்ணஷஹா அப்படிங்கிற. தராதரோஷ்டோ கீழே இருக்கிற உதடு, தரா பூமியில இருக்கான், மேல இருக்கிறது ஜலதஹா மேல மேகத்துக்கு மேல இருக்கான் அதோட இன்னொரு உதடு. சரியான நாந்தகா குகை போன்று ஒரு உட்புறம் இருக்கான். அப்புறம் அதோட கிரிஷ்ருங்கா மலையோட சிகரம் மாதிரி அதோட 2 தட்டி பற்கள் இருக்கான். அதோட நாக்கு ஏதோ ஒரு பெரிய வழி பாதை இருக்கு போல இருக்குங்கிற மாதிரி வாய்க்குள்ள நீளமா போயிட்டு இருக்கான். அதோட சுவாசம் எப்படி இருந்ததுன்னா பருஷா நிலகா, ரொம்ப கொடும் காற்றா, கண்கள்லாம் சூடாவும் இருந்துதான். ஆனா அந்த கோப சிறுவர்கள் அது பாம்பு இல்லைன்னு தெரியல, அவளுக்கு அந்த பாம்பு இல்ல போல இருக்கு, ஏதோ விளையாட்டு சாமான் இந்த பிருந்தாவனத்துல இருக்கு அப்படி, ஒருவேளை இது பெரிய சத்துவ கூட்டமா, ஒரு பெரிய பிராணியா, இல்ல மலைப்பாம்பின் வாயா அப்படின்னு அவர்களுக்கே ஒரு சந்தேகமா.
2 கடவாப்பல் போல இருக்கு, அதுக்கு நடுவுல நாக்கு மாதிரி ஒரு வழி தெரியறதே அப்படின்னு நினைச்சுக்கிறாளாம். இதுக்குள்ள போனா நம்மள விழுங்கிடுமா? குழந்தைகள் தானே, 2 3 குழந்தைகள் எல்லாம் 10 20 குழந்தைகள் சேர்ந்தா விளையாட்டு, இதுக்குள்ள போலாமா? போனா நம்மள விழுங்கிடுமா? விழுங்கிடுறதுனால நமக்கு என்ன பயம்? நமக்குதான் கிருஷ்ணர் இருக்காரே நம்மள காப்பாத்துறது. எப்படி பகாசுரனை கொன்னாரோ அந்த மாதிரி ஒரு க்ஷணத்துல நம்மள காப்பாத்திட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுண்டு கை தட்டி தாளம் போட்டு அந்த வாய்க்குள்ள போய் நுழைஞ்சுடுறாங்க குழந்தைகள் தங்களோட கண். எல்லாருமே நம்ம கயரை பார்த்து பாம்புன்னு பயப்படுறோம். ஆனா இந்த குழந்தைகள் நிஜம் பாம்பை பார்த்து கயரோன்னு நினைக்காம ஓடி போய் அதுக்குள்ள போயிடுறதாம். அப்போ பகவானுக்கு தெரியும் இது ஒரு ராட்சசன்னு. தன்னோட சகாக்கள் அது கிட்ட போக வேண்டாம்னு சொல்றதுக்குள்ள இதுகள் ஓடி போன உடனே பகவான் பாக்குறார், ஐயோ என்ன இந்த குழந்தைகள் இப்படி பண்ணதே அப்படின்னு பார்த்துட்டு இந்த குழந்தைகள் உள்ள போனோடனே அந்த உள்ள இருக்கிற வெப்பத்தினால உடனேயே அது பொசுங்கி கீழே விழுந்துடுறதாம். அந்த அகாசுரனா வாயை மூடிக்கலையாம். கிருஷ்ணரும் பலராமனும் உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதை பார்த்துட்டு கிருஷ்ணர் என்ன செய்யறாருன்னா, தான் வீக்ஷ கிருஷ்ண சகலாபய பிரதஹா ஹிரண்யநாதான் ஸ்வகராதவச்சுதான் தீனாம்ச்ச மிருத்யோர் ஜடராக்னிகாசான் திருணார்திதோதிஷ்ட கிருதேன விஸ்மிதஹ. சகலாபயப்பிரத கிருஷ்ணஹா, எல்லாருக்கும் அபயம் அளிக்கிற கிருஷ்ணஹா. அனன்யநாதான், வேற ஒருவரையும் தன்னோட நாதர் நாயகன் அப்படின்னு வேற ஒருவரும் இல்லாதவரான அந்த கிருஷ்ணர். ஸ்வகராது அவச்சுதான், கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் அச்சுதகா அப்படின்னு பேரு. ஏன்னா அவர் யாரையும் வாழ்க்கையில இருந்து நழுவ விடுறது இல்லையா, அதனால அச்சுதகா. ஆனா இங்க என்ன எடுத்து தான் ஸ்வகராத் அவச்சுதான், தன் கழியில இருந்து இப்படி நழுவி போயிட்டாங்களே இவங்க அப்படின்னு இந்த தீனான்னு தன்னோட துக்கத்துல இருக்கிற தன்னோட சகாக்களை பார்த்து எங்க போயிருக்காவான்னா மிருத்யோர் ஜடராக்னி காசான், யமனோட இந்த ஜாடராக்னிக்கு உணவாயிட்டார்களே இரையாயிட்டார்களே அப்படின்னு தான் வீக்ஷிய அவளை பார்த்துட்டு கிருணார்திதாக ரொம்ப கருணை வந்துட்டுதான் கிருஷ்ணருக்கு. ஆனா அவர் அப்ப யோசிக்கிறார், அந்த இந்த துஷ்டனா இருக்கிற இந்த அசுரனும் உயிரோட இருக்கக்கூடாது, ஆனா அவர் வாய்க்குள்ள போயிருக்கிற தன்னோட சகாக்களும் இந்த கன்றுகள் மாடுகளுக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு பகவானே அந்த பாம்போட வாய்க்குள்ள போறாராம். போன உடனே அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கா தேவர்கள்லாம், அவளுக்கெல்லாம் ஆஹான்னு கத்துறாளாம். ததா கனச்சதா தேவாஹா பயாத்ஹா ஹேதி சுக்ருஷுஹு ஜஹ்ருஷ்யே ச ஹம்சாத்யாஹா கௌணபாஸ்த்வக பாந்தவாஹா அகபாந்தவாஹா, அகனோட பாந்தவாஹா அவன் கூட பிறந்தவர்கள், அவனோட கூட சகாக்கள் கம்சாத்யாக, கம்சன் மாதிரி இருக்கிறவர்கள் ஜஹ்ருஷுஹு ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். ஏன் அப்படின்னா இந்த கனச்சதா தேவாக, அந்த தேவர்கள்லாம் கனச்சதா அந்த மேல இருக்கிற அந்த அந்த மேகத்திலேருந்து பாக்குற அந்த தேவர்கள்லாம் பயாத்து ரொம்ப பயந்து ஹான்னு கத்துறாளாம். சுகுருஷுக்கு கத்துறா, ஐயோ பகவான் இந்த பாம்புக்குள்ள போறாரே அப்படின்னு கத்துறாளாம். ஆனா பகவான் எப்படிப்பட்டவர்? அவ்யயாக, அழிவில்லாதவர். தன்னை பொடியாக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற இந்த அசுரன் அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆத்மானம் சூர்ணி சிகீர்ஷோகோ, தன்னை சூர்ணி பொடி பொடியா ஆக்கணும் அப்படின்னு அந்த அகாசுரன் நினைக்கிறான். அவன் தொண்டையில இவர் என்ன பண்றாரா, கலே தரசா வவிருத்தி, உன்னோட தொண்டையில போயிட்டு சீக்கிரத்துல விருத்தி அடைகிறாராம். பகவான் இல்லையா, அவருக்கு சித்தி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனா சித்தி அப்படின்னு ரொம்ப சொல்லப்படுறது ஹனுமானுக்கு எல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்திருக்கோம். அஷ்ட சித்தி என்ன எல்லாம் அப்படின்னு பார்த்தா அணிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈஷித்வம், வசித்வம் அப்படின்னு சொல்லப்படுறது. அணிமா அப்படின்னா அணு மாதிரி சிறியதா ஆக்கிக்கிறது. மகிமா மலை மாதிரி கனமா ஆக்கிக்கிறது. லகிமா காற்று மாதிரி லேசா ஆக்கிக்கிறது. கரிமா அப்படின்னா கனமா அசைக்க முடியாத மாதிரி இருந்துக்கிறது. பிராப்தி அப்படின்னா நம்ம நினைச்ச இடத்துக்கு போய்க்கிறது. பிராகாமியம் அப்படின்னா நினைச்சதை செய்யறது, எது காமியமா நம்ம நினைக்கிறோமோ அது செஞ்சுக்கிறது. ஈஷித்வம் எல்லாரையும் தன்னோட ஆணைக்கடியில வச்சுக்கிறது. வசித்துவம் எல்லாரையும் நம்ம அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாதிரி உள்ள சித்திகள் எல்லாம் பத்தி படிச்சிருக்கோம். பட் பகவானுக்கு எல்லாமே இருக்கு. அவர் என்ன பண்றார், சரீரம் பெருசா விருத்தி அடைஞ்சிடுறார் அவரோட தொண்டையில. அப்ப அந்த அசுரனுக்கு சுவாசமே தடைப்பட்டு கண்கள்லாம் தள்ளி போகுது. அப்படியே என்ன பண்ணறதுன்னு தெரியல, புரள்றான். பிராணவாயு அவனோட தலையிலேருந்து பிளந்துட்டு வெளியில வருதான். எப்படி வருது அப்படிங்கறது, தேனைவ சர்வேஷு பகிர்கதேஷு பிராணேஷு வத்சான் சுகிருத பரேதான் திருஷ்டியா ஸ்வயோத்தாப்ய ததன்வித புனஹ பக்த்ராத் முகுந்தோ பகவான் விநிர்யயௌ. அந்த பிராணவாயு எல்லாம் வெளியேறி
இந்த அகாசுரன் பரேதான் வத்சான் சுகிருதக எல்லாத்தையும் அவன் போன உடனே இவர் என்ன பண்ணார், தன்னோட சுகிருத்து தன்னோட நண்பர்கள் வத்சான் அவளோட கன்றுகள் எல்லாரையும் எழுப்பி விட்டாராம். உத்தாப்பிய எப்படி எழுப்பினார்னா ஸ்வயா திருஷ்டியா தன்னோட பார்வையாலேயே அவர் எல்லாரையும் எழுப்பி விடுறாராம். அவரோட சேர்ந்து பகவானும் வெளியில வர்றாராம். வெளியில வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது அப்படின்னு நாராயணத்துல பட்டத்திரி சொல்றார். க்ஷணம் திவி த்வதுபகமார்த்தமாஸ்திதம் மகாசுர பிரபவ மகோ மகோ மகத் விநிர்கதே த்வயி து நிலீன மஞ்சசா நபஸ்தலே மனுதனுதரதோ ஜகுசுராஹ. ஒரு பெரிய ஒளி பிழம்பா அந்த அசுரன் உடல்ல இருந்து வெளியில வருதான். ஒரு க்ஷணம் அது அங்க காத்துட்டு இருக்கான், பகவான் எப்ப வருவார் அப்படின்னு காத்துட்டு பகவான் வெளியில வந்தோடனே அந்த ஒளிப்பிழம்பு என்ன பண்ணறது, பகவான் கிட்டேயே வந்து சரண அடைஞ்சு விடுறது. சுராகா நபஸ்தலே நன்றுத்துகு. இத பார்த்துட்டு சுரர்கள் தேவர்கள்லாம் ஆதாயத்துல நன்றுத்துகு ஆடி பாடி மகிழ்றாளாம். என்ன பண்றான்னா தன்னோட நந்தவனத்துல இருந்து எடுத்து புஷ்பங்களால அர்ச்சனை பண்றா, அப்சரஸ்கள்லாம் நாட்டியம் ஆடுறா, கந்தர்வர்கள் எல்லாம் பாடுறார்கள், வித்யாதரர்கள் எல்லாம் வாத்தியம் வாசிக்கிறார்கள், பிராமணாக அவர்கள்லாம் ஸ்தோத்திரம் சொல்றா, அப்புறம் பார்ஷதாக எல்லாம் ஜெயகோஷம் போடுறாளாம். எல்லாரும் கொண்டாடுறாளாம். இந்த சத்தமானது பிரம்மனுக்கு கேட்கறதாம். பிரம்மாவுக்கு கேட்கிற உடனே தன்னோட சத்தியலோகத்தை என்ன சத்தம் கேட்கறதுன்னு வந்து பாக்குறாராம். ஸ்ரீகிருஷ்ணனோட மகிமைய பார்த்துட்டு ஆச்சரியம் அடைஞ்சாராம் அவர் பிரம்மாவும். ஆனா இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா நைதத் விசித்திரம் மனுஜார்பமாயினஹா பராவராணாம் பரமஸ்ய வேதசஹா அகோபி யஸ்பர்ஷன கௌதபாதகஹா பிராபாத்ம சாம்யம் ஸ்வத்வசதாம் சுதுர்லபம் மனுஜார்பமாயினஹா. இந்த சின்ன குழந்தைன்னு நினைச்ச அர்பகா சின்ன குழந்தைன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் மாயினால சின்ன குழந்தையா ஒரு ரூபம் எடுத்தவர் பராவரான பிரம்மா முதல் தாவரங்கள் வரை வேதசகா சிருஷ்டி பண்ணின இந்த பரமஸ்ய ஈஸ்வரஸ்ய ஸ்பர்ஷன கௌதபாதகா தன்னோட ஸ்பர்ஷம் அவரோட ஸ்பர்ஷம் பட்டதுனால எல்லா பாபமும் நீங்கிய அகன் கூட அசதாம் சுதுர்லபம் துஷ்டனுக்கெல்லாம் கடினமா கிடைக்கிற ஆத்மசாமியம் சாரூபியம் அப்படிங்கிற ஒரு பதவியே அவனுக்கு அடைஞ்சுட்டானுங்க. விசித்திரம் தூ இது ஆச்சரியமா இல்லையா அப்படிங்கிறார். எப்படி பகவான் ஒரு பக்தருக்கும் சாரூபிய சாலோக்கிய சாமீபிய சாயுஜ்ய பதவிகள்லாம் கொடுக்கிறாரு நம்ம பார்த்திருக்கோம். அதுல இவனுக்கு சாரூபிய பக்தி, அவனோட பக்தினால பக்தின்னு இல்ல பட் பகவானோட கால் ஸ்பர்ஷத்தினால அவனுக்கு சாரூபிய பதவியே இந்த கருணாசாகரனா இருக்கிற கடவுள் அவனுக்கு கொடுத்துடுறாரு. பகவான ஒரு க்ஷணம் மனசால தியானிச்சாவே நல்ல கதியை கொடுக்கிறார். ஏன்னா நம்ம கீதையில பார்த்திருக்கோம், அவருக்கு வேண்டியது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தான் சொல்றாரு. ஒரு பத்திரமோ ஒரு பலமோ சொட்டு ஜலமோ போரும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்படிப்பட்ட இந்த அப்படி இருக்கிற பகவான் இந்த அசுரனோட சரீரத்துல பிரவேசித்தாரே அப்பவே அவனுக்கு மோட்சம் கிடைச்சு விடுறது. இப்ப இந்த சிறுவர்கள்லாம் இது கௌமார பருவத்துல கிருஷ்ணன் செஞ்ச காரியத்தை இப்போ இந்த 6வது வயசுல பேசிட்டு ஆச்சரியப்படுறார் அப்படின்னு பாகவதத்துல சொல்லியிருக்கு. இத கேட்ட பரீட்சித் ராஜாவுக்கு சந்தேகம் வருது. எப்படி நம்ம இப்ப பாக்குறது 5 வயசு ஆயிடுத்து, 6வது வயசுல இருந்து பாக்குறோம்னு சொல்றேன். பிரம்மன் காலாந்தர கிருதம் தற்காலீனம் கதம் பவேத் யத் கௌமாரே ஹரிகிருதம் ஜகுஃப் பௌகண்டகேர்பகாஹ. ஹே பிரம்மன் அப்படின்னு சுகரை பார்த்து கேக்குறாரு அவரு பரீட்சித் ராஜா. கௌமாரே ஹரிகிருதம் பௌகண்டகே அர்பகாஹ ஜகுஹு. கௌமாரத்துல பகவான் பண்ணினது பௌகண்டகத்துல இந்த 6வது வயசுல பண்ணினாங்கன்னு எப்படி சொல்றார்? வேறொரு காலத்துல செஞ்சத இந்த காலத்துல செய்வதா எப்படி ஆகும் அப்படின்னு எனக்கு சொல்லணுமே. தத்ரூஹி அதை சொல்லுங்க, பரம் கௌதூகலம், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அது கேட்கறதுக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிறார் பரீட்சித் ராஜா. உடனே சுகருக்கு பகவானை பத்தி நினைக்கிறார். அவர் அந்த உலகத்திலே இல்லாம போயிடுறாராம். இத்தம் ஸ்மகிருஷ்டஸ்து பாதராயணிஹி தத்ஸ்மாரிதானந்தஹ தாரி பலேந்திரியஹ கிருச்ராத் புனர்லப்த பகிர்த்ரிஷிஷ்யனைஹி பிரத்யாஹதம் பாகவதோத்தமோத்தமஹ பாதசஹ பாதராயணிஹி. வியாசபுத்திரரான அந்த சுகர் இத்தம் பிருஷ்டா இப்படி கேட்கப்பட்ட உடனே அந்த பகவானோட குணங்கள் எல்லாம் நினைச்சு தன்னோட இந்திரியத்தோட வசத்தையே இழந்து விடுறாராம். கிருச்ராத் ரொம்ப சிரமத்தோட புனகா லப்தஹா பகிர்திருஷிஹி பின்னாடி அவர் வெளிப்பார்வைக்கு வந்து பரீட்சித் ராஜா என்ன கேட்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு தம் பிரதி ஆக அந்த பரீட்சித்தை பார்த்து சொல்றாராம். என்ன சொல்றார் அப்படிங்கறத அடுத்த தசகத்துல பாக்கலாம்.
இந்த ஆனா கிருஷ்ண கதைக்கு முடிவே இல்லை, அடுத்ததுல இதை பார்க்கலாம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.